Hello friends, இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் கார்ன் சீஸ் பால்ஸ் தான் செய்ய போறோம். வெளிய நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சீஸியா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான். குயிக்கா ஒரு 20 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான கார்ன் சீஸ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்வீட் கார்னை அரைச்சிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சுட்டு அது சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி இதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் உரித்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா நம்ம சீஸ் பால்ஸ் உருண்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பைண்டிங்காகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு பாதி குடமிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட பாதி வெங்காயம், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை. இது கூட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிக்சடு ஹெர்ப்ஸு. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தோன்னா நல்லா பைண்டிங்காக உருண்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் 1 கியூப் சீஸ் துருவி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ராசஸ்டு சீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா எலாஸ்டிக்காக இருக்கும். நம்ம ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அதனால் இதில் தண்ணியில் சேர்க்கக்கூடாது. சும்மாவே அப்படியே கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக பிரெட் கிராம்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் கிராம்ஸ் இல்லைனா இதுக்கு பதிலாக மைதாவும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போது உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இன்னும் 1 கியூப் சீஸு இங்கே துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் சீஸ் கொஞ்சம் நிறைய வச்சு கொடுத்தோன்னா பிடிக்கும்ல. இப்போது இந்த உருண்டையிலேருந்து கொஞ்சமாக சென்டரில் ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சமாக கூட எக்ஸ்ட்ரா மேலே அந்த மிக்ஸ் எடுத்து வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இதை பொரிச்சு எடுக்கும்போது சென்டரில் சீஸ் மட்டும் நிறைய இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தான் கையில் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கிராக் இல்லாத மாதிரி எல்லா பால்ஸும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இதெல்லாம் கோட் பண்ணுறதுக்கு ஒரு மைதா பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு குட்டி பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கிறேன். இது கூட வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மேலே அந்த பால்ஸ் மேலே ஒட்டிக்கணும், கோட்டிங்காக தான். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மேல் மாவு ப்ளைனாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது இல்லை, அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக கலக்கிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்து தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா மேலே பிரெட் கிராம்ஸை ஒட்டாது, அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு தட்டில் கொஞ்சமாக பிரெட் கிராம்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ண மைதா பேஸ்ட்டும் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண கார்ன் சீஸ் பால்ஸை இந்த மைதாவில் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் மைதா மாவு கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்து இப்போது பிரெட் கிராம்ஸில் போட்டுக்கிறேன். மைதா மாவு எல்லா இடத்துலையும் பட்டிருக்கணும், அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ தான் பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். நல்லா மைதாவில் இந்த பிரெட் கிராம்ஸை ஒட்டி இருக்கணும், அப்போ தான் உடஞ்சி போகாமல் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கிட்ஸுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸ்நாக்ஸ் ரெசிபீஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த பிரெட் கிரம்ஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி கையில் ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் இதே மாதிரி இருக்க எல்லா பால்ஸையும் மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ண உடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க முடியாது. போட்டோன்னா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால ஒரு 1/2 அன் ஹவர் இதை நல்லா செட் ஆக விட்டுறணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். வெளியில் வைக்கிறீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இது வெளியில் நல்லா செட் ஆகட்டும். இப்போ இது எல்லாமே ரெடி. இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பொரிச்சிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போது ரெடி பண்ண கார்ன் சீஸ் பால்ஸ் எல்லாம் இதில் போட்டு பொரிச்சிக்கலாம். போட்ட உடனே கரண்டி வச்சு திருப்ப வேணாம். கொஞ்சம் நேரம் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக எண்ணெய்லாம் தெளித்து விட்டுட்டு எல்லா சைடும் திருப்பி விட்டு பொறுமையாக வேக வச்சுக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கருகி போயிடும் பிரெட் கிராம்ஸ் இருக்கிறதுனால. இதே மாதிரி எல்லா சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. சீஸ் பால்ஸ் உடையாமல் பொறுமையாக திருப்பி விட்டுக்கணும். லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம்.
நம்மளுக்கு கரண்டியில் எடுக்கும் போதே தெரியும், வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கிட்டோன்னா போதும். இப்போ இதை எடுத்துக்கிறேன். இந்த கார்ன் சீஸ் பால்ஸோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சீஸியாக. கிட்ஸுக்கெல்லாம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா சுட சுட செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.